Hello all. We are going to discuss about a wonderful problem from the chapter Laws of Motion, pulley based problem, non-initial frame of reference work பண்ணலாம், இன்னொரு மெத்தட்லயே work பண்ணலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்க்ளைன்ட் பிளேன் மேலே 2 kg இருக்கு, ஆங்கிள் தீட்டா, ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ் 30 டிகிரி. ஸோ இந்த 4 kgயோட ஒரு புள்ளி எண்டு வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ இந்த 4 kg கீழே இறங்கும், ஓகே, இறங்குமோ இறங்காதோ, அட் த எண்ட் ஆஃப் அன் ஆன்சர் வி கம் டு நோ. அப்படின்னா ஆக்சிலரேஷன் ஆஃப் 2 kg பிளாக் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டுடலாம். ஸோ இந்த 2 kg ரைட். ஸோ கீழே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் எவ்வளோ, mg sin தீட்டா. ஓகே, கண்டிப்பா இந்த ரோப் எவ்வளோ ஆக்சிலரேஷன் ஆகுதோ அதே ஆக்சிலரேஷன் தான் இந்த பாயிண்ட். ஸோ நான் அதை ஏன்னு எடுத்துக்கிறேன். கன்வீனியன்டா இருக்கணும் அப்படின்னா ஆக்சிலரேஷன் ஆஃப் த பிளாக் இருக்குல்ல, இந்த பிளாக் பின்னு எடுத்துக்கலாம், இதை புள்ளின்னு எடுத்துக்கலாம். இந்த ஏபி தான் இந்த ஏ பாயிண்டோட ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ இந்த ரோப்போட ஆக்சிலரேஷன் தான் இங்க வரைக்கும், அப்புறம் புள்ளியோடது வேற. இப்போ கண்டிப்பா இந்த புள்ளி கீழே இறங்கும், டெஃபினட்டா. புள்ளி கீழே இறங்குதுன்னா 4 kgயும் அதே ஆக்சிலரேஷன் தான். ஸோ நான் ஏபியவே ஃபைண்ட் அவுட் பண்றேன். ஏபி இஸ் நத்திங் பட் ஆக்சிலரேஷன் ஆஃப் த பிளாக் 4. அதை நான் ஏபின்னு கன்வீனியன்ட்டுக்கு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நான் இனிஷியல் ஃப்ரேம்ல இந்த புள்ளியை நம்ம டெரைவ் பண்ணணும். ஸோ இது இந்த ஹேங்கிங்ல இருக்க புள்ளி, அதுக்கு கீழே யார் ஆக்ட் ஆகுறாங்க, 4 kg, கரெக்டா? எஸ். ஒரு எண்ட் என்னவா இருக்கு, ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபிக்ஸ் பண்ணியிருக்க பாயிண்ட்டை நான் பின்னு எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட்டை நம்ம ஆல்ரெடி என்ன எடுத்திருக்கோம், ஆக்சலரேஷன் ஆஃப் த பிளாக்னு எடுத்திருக்கோம். பிளாக்னா இந்த 2 kg பத்தி பேசிட்டு இருக்கேன், கிளியரா? எஸ். புள்ளி நான் இங்கே கீழே இறங்குற மாதிரி அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இனிஷியல் ஃப்ரேமில் ஒர்க் பண்ணும்போது ஆல்ரெடி இதோட கான்செப்டை நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம், ஒரு 5-4 வீடியோஸ்க்கு முன்னாடி இருக்கு. அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோஸோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பாருங்க. நான் இனிஷியல் ஃப்ரேமில் ஆக்சிலரேஷன் ஆஃப் த புள்ளி இஸ் ஈக்குவல் டு ஆக்சிலரேஷன் ஆஃப் பாயிண்ட் ஏ பிளஸ் ஆக்சிலரேஷன் ஆஃப் பாயிண்ட் பி பை 2. ஸோ இங்கே ஆக்சிலரேஷன் ஆஃப் புள்ளி அப்படியே தான் எடுத்திருக்கோம். ஆக்சிலரேஷன் ஆஃப் ஏ யாரு, அதை தான் பிளாக்குன்னு நம்ம எடுத்திருக்கோம், பக்கா. ஆக்சிலரேஷன் ஆஃப் பி என்ன, அது ஃபிக்ஸ்டு, அதனால அதோட ஆக்சிலரேஷன் 0 பை 2, கிளியர். ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏபி பை 2. பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிளாக். எந்த பிளாக், 2 kgயோடது. ஃபைன், கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் எழுதலாம். கண்டிப்பா இந்த டென்ஷன் வின் பண்ற மாதிரி நான் அசியூம் பண்ணிக்கிறேன். அப்போ டென்ஷன் மேல போகுது. இந்த mg sin தீட்டாவோட வேல்யூ எழுதுறேன். அங்க m யாரு, 2. ஸோ 2g sin 30, கரெக்டா? sin 30 எவ்வளோ, 1/2 இஸ் ஈக்குவல் டு அந்த பிளாக்கோட மாஸ் 2, அதோட ஆக்சிலரேஷன், ஆக்சிலரேஷன் ஆஃப் த பிளாக் பி, ஏபின்னு போட்டேன். ஃபைன், ஈக்குவேஷன் நம்பர் 1, வெரி கிளியர். அடுத்தது இங்க டென்ஷன் டி ஆக்ட் ஆகும், இங்கேயும் டென்ஷன் டி ஆக்ட் ஆகும். ஒரே ரோப்பு தான் டி, ஆனா இங்க எவ்வளவு ஆக்ட் ஆகும், 2t ஆக்ட் ஆகும். ஸோ இது பேசிக், கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். டி அப்ப கண்டிப்பா கீழே எவ்வளவு ஆக்ட் ஆகுது, 2t. ஸோ 4g கீழே டவுன்வர்ட்ல ஆக்ட் ஆகுது, ஆமா. அப்போ 4g வின் பண்ண மாதிரி எடுத்துக்கிட்டேன். 4g மைனஸ் 2t இஸ் ஈக்குவல் டு ஆக்சிலரேஷன் ஆஃப் தட் இஸ் மாஸ், அது வந்து 4 kg, ஆக்சிலரேஷன் ஆஃப் த புள்ளி, கிளியரா? புள்ளி என்ன ஆக்சிலரேஷன் வருதோ அதே ஆக்சிலரேஷன் தான் 4 kg வரும். இப்போ அந்த ஆக்சிலரேஷன் ஆஃப் புள்ளியை தான் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், ஏபி பை 2, வெரி கிளியர். எஸ். இப்போ இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம், 2ab. அப்போ ஈக்குவேஷன் பாருங்க, 4g minus 2t is equal to 2ab. ஸோ ரெண்டு ஈக்குவேஷன், ரெண்டு வேரியபிள். ஏபியை நான் ஏபியில் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை மறுபடியும் அப்படியே எழுதுங்க. டி மைனஸ் இந்த 2வையும் இந்த 2வையும் கேன்சல் பண்ணிடலாம். டி மைனஸ் ஜி, அது கேன்சல் ஆயிடுச்சு. ஆக்சுவலா இங்க சைன் 30ன்னு போட்டிருக்கணும், நான் சைன் 1/2ன்னு போட்டேன், இங்க சைன் வராது. கிளியர் கிளியர் கிளியர். ஓகே, 2 கேன்சல் பண்ணியாச்சு. டி மைனஸ் டிஜி, டி மைனஸ் ஜி இஸ் ஈக்குவல் டு 2ab, கிளியர். ஸோ இப்போ மேலேயும் கீழே டிஏ கேன்சல் பண்ணணும் அப்படின்னா கீழே உள்ள ஈக்குவேஷன் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கே 2t, இங்கே 2g, இங்கே ஆன்சர் என்ன வரும், 4ab, வெரி கிளியர். ஸோ plus 2t minus 2t cancel. 4g minus 2g is nothing but 2g. plus பண்ணிருக்கேன், ரெண்டு ஈக்குவேஷனையும் plus பண்ணேன். 2ab plus 4ab answer 6ab. ab stands for acceleration of the block. So ab is equal to 2g by 6 is nothing but g by 3 is the right answer. Acceleration of 2 kg block is g by 3. ஒருவேளை acceleration of the புள்ளி கேட்டா என்ன எழுதுவீங்க, ஒருவேளை சம் அப்படி கேட்கறாங்கன்னு வச்சுப்போம். AP is equal to g by 3 into 2, right? So answer g by 6. இதில் acceleration of 2 kg block தான் questionல கேட்டிருக்காங்க. இன்னொரு டைம்ல
புள்ளியோடது கேட்கலாம், அப்போ அதுக்கு ஆன்சர் g/6. நான் இனிஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். இதே ப்ராப்ளம் இன்னொரு மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். இந்த புள்ளி கான்செப்டை வர்ச்சுவல் ஒர்க் டன் அப்படின்னு சொல்லுவோம். சம்மேஷன் ஆஃப் a டாட் t is equal to 0 அப்படின்னா இதே பிளாக்கை இப்படி எடுத்துக்கலாம். இது பாயிண்ட் A, இது 2t, கீழே வர ஆக்சிலரேஷனை ஏன்னு எடுத்துக்கிட்டா அப்படி நம்ம ஒர்க் பண்ணலாம். இந்த மெத்தடும் நம்ம ஆல்ரெடி யூடியூப்ல போஸ்ட் பண்ணியிருக்கோம், பாருங்க. தேங்க்யூ ஆல்.